செய்வன பேய் பிசாசு பிளாக் மேஜிக் இது எல்லாமே ஒன்று தானே. நானும் ஒரு சாமியார் வேற இல்லை, இது செஞ்ச ஒரு நல்ல இன்கம் வருதுன்னு அவன் செய்வனை எடுக்கிறதுக்கு வட்டி வாங்கி ஒரு 10,000 இது செய்வனை எடுத்துட்டு இதுக்கு தான் வந்து கோயில் கட்டி வச்சிருக்காங்க. போயிட்டு வாங்க பொங்க சொல்ல மட்டும் சாப்பிடுங்க. அது ஏன் குறிப்பிட்டு மலேசியன் இந்தியன் சொல்லி சொல்றீங்க? ஏன்னா சில பேர் ரொம்ப பாசிட்டிவா இருப்பான், வெளியே வீட்டுக்குள்ள போனாலும் தெருவாயிடும். ஏன்னா அவனோட வெல்கம் டு டீ டாக் ஷோ வித் டாக்டர் நவீன். ஸோ இந்த டீ டாக் ஷோவில் வந்து நம்ம 2வது எபிசோடில் இந்த புது சீசனில் இருக்கோம் டாக்டர். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதை பற்றி பேசலாமான்னு நிறையா பின்னாடி டிஸ்கஷன் எடுத்ததில் பேசி தான் ஆகணும்னு நம்மளோட ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்லைனாலும் நம்மளே கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ என்னென்னா டாக்டர், செய்வன பேய் பிசாசு பிளாக் மேஜிக் இது எல்லாமே ஒன்று தானே? இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அனைத்துமே தனித்தனியாக பிரிக்க வேண்டும். நீங்கள் செய்வனை வந்து செய்த வினைகள் அது ஒன்று. பேய்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு டேர்ம்ஸ், அது ஒரு பேய்ன்னு சொல்கிறது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் பேயை பேசுவோமே. இப்போ பேய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 1920s வரைக்கும் பேய்னா யாருக்கும் உருவம் இல்லை. பேய் பேய் பேய்னா இது ஒன்று இருக்குது பேய். அப்போ 1920க்கு அப்புறம் படங்கள்னு வந்துச்சுல, அப்ப தமிழ் படம்னு ஒண்ணு வந்துச்சு. அப்ப தமிழ் படத்துல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேய்க்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, வெள்ளை கலரு. அப்ப எல்லா மண்டையிலும் என்ன ஆச்சுன்னா பேய்னா வெள்ளை போட்டு வரும். அப்ப அந்த இந்த கண்டுபிடிப்பு வந்து வெள்ளைக்காரன் செய்யல. வெள்ளைக்காரன் என்ன செஞ்சானா பேய் வந்து ஸ்டீரிங்ல கிடக்கும். யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஒண்ணு கொடுமை என்னன்னா செத்தவன் வந்து யூனிஃபார்மோட வருவான். எப்படி செத்தான் அப்படி வருவான். கோடாலி மண்டையை கொத்தி வச்சுக்கோங்க, கோடாலியோட வருவான். எனக்கு ஒரு கேள்வி, அவன் செத்துட்டான், கோடாலியுமா செத்துருச்சு, அதோட ஆத்மா வச்சு இல்லை கேட்கலாம் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்ல மாட்டேன், ஆழ் மனதில் பதிக்கப்பட்டது. இப்போ ஒரு ட்ரோமா மாரி ஒரு சின்ன பிள்ளைய பிடிச்சி அப்யூஸ் பண்ணுறாங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறா இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறோன்னா அது அப்யூஸ் லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி தான் எல்லாருக்கும் மலேசியன் இந்தியன் எல்லாத்துக்குமே வந்து பேய் படம் பார்க்குறது ஒரு சுவாரஸ்யம். அது ஏன் குறிப்பிட்டு மலேசியன் இந்தியன் சொல்லி சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொரியா பேப்பர் வந்தாலும் நம்ம மொழி பக்கம் போய் உட்காந்துருப்போம், இங்கிலீஷ் வந்தாலும் இருக்கா, ஜப்பான் வந்து என்ன பார்த்தாலும் மொழி தெரியாது, பேப்பர் தான் போய் உட்காந்துருவோம். ஏதாவது தமிழ் பேப்பரத்தில் மல்லி சைனீஸ் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? இதுதான். ஸோ புரியுதா? புரியுது. ஆனால் மல்லேஸ்வருக்கு அந்த டாபிக் அப்புறம் வரேன். அப்போ இது வந்து படங்கள் ஆரம்பித்தோம் பேய்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, வேதாளம்னு ஒன்று இருக்கு, பிசாசுன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே வேற 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 டேர்ம்ஸ். அது பேசணும் நம்ம 2-4 பேசலாம். இது வேற ஸ்பீசிஸ், இது வேற ஸ்பீசிஸ்னு சொல்றேன் சார். இப்போ ஆதித்யன் வேதாளம்னு ஒரு கதையே இருக்கு. ஓகே, அது வேதாளம் வந்து கற்றவரை காக்கிறதுக்கும் கற்றவரை அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு பனிஷ் பண்ணுறதுக்கு வேதாளம்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் வந்து பேய்கள்னு ஒன்று இருக்குது, பூதங்கள்னு இருக்குது. பூதங்கள் அப்படின்னு ஒன்று எடுத்தாக்கா அதெல்லாம் வந்து மனிதர்கள் மேலேயே அவங்கள வந்து வம்சம் இருக்கும், குட்டி போடுவாங்க, பிள்ளை பிறக்கும். அதனால ஆதி காலத்தில் பாண்டியர்கள் சோழர்கள் காலத்தில் கூட யானை படை, குதிரை படை, அப்புறமா வந்து வாழ்படை மாரி பூதம் படைகளும் இருந்தது. காலப்போக்கில் அழிஞ்சது. நம்ம தலைமுறைகள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தலைமுறையில் இல்லை, பூதங்கள்ங்கிற ஒரு தலைமுறையில இருந்தது. இல்லை இல்லை ராஜ் இப்போ வந்து படைகள் சொன்னீங்கன்னா ஸோ அவங்க அந்த படைகளை என்ன கும்போல் பண்ணி அவங்க பூத படைகள் இருந்தது. நீங்க ரொம்ப தெளிவாக பார்க்கணும்னு சொன்னாக்கா குருசேஸ்வர போறதுல பார்த்தீங்கன்னா பீமனோட மகன் வந்து கஜோட்கரை, அவன் பூதம் சமுதாயத்தை சேர்ந்து. அதே பூதம் படைகள் ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்கு. ராஜாக்கள் அழிக்கணும், அதுவும் அழிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா பூதம் காக்குதுன்னு சொல்றாங்களே, இது அனைத்துமே இருக்கு. ஆனா அழிக்க இப்ப இல்லைன்றீங்களா? இருக்கலாம், நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப இந்த பிளாக் மேஜிக்ன்றது உண்மைன்னு சொல்ல வரீங்க? பிளாக் மேஜிக் வேற, பூதங்கள். நான் பூதத்தை பத்தி சேர்க்கிறீங்க, நான் பிரிக்கிறேன். என்ன பண்றோம் நம்ம பிளாக் மேஜிக் கூட போல நம்ம இன்னொரு டாபிக் எல்லாத்தையும் கொஞ்சம். ஏன்னா இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் மக்களுக்கு புரியும். ஏன்னா இந்த செய்வனையை ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். செய்வனை தான் நம்ம டாபிக் இன்னைக்கு. மாச சம்பளம் 1500 2000 தான் இருக்கும். ஆனா
அவன் செய்வனை எடுக்கிறதுக்கு வட்டி வாங்கி ஒரு 10,000 செய்வனை எடுத்துட்டு இந்த வட்டிக்கு இங்கு செய்வனை செஞ்சு போயிடுவான். ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருமே. அது உண்மையா இல்லையா, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. அப்ப பேய் வேற, பூதம் வேற, ஏவல்கள் வேற, அப்புறம் வந்து செய்வனைகள் வேற. ஸோ இல்லை வேற 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 இருக்கு. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து செய்வனை பத்தி பேசுவோமா? நீங்க வேற 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 நிறைய கேட்டகரி சொல்லிட்டா நான் பாட்டுக்கு நம்மளுக்கு நிறைய எபிசோட் இதுக்கப்புறம் வரப்போது ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு ஆளை வச்சு செஞ்சிருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம செய்வினைக்குள்ள போவோமே. ஓகே, இந்த செய்வினை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையில சாத்தியமான ஒரு விஷயம்? கண்டிப்பா சாத்தியமான ஒரு விஷயம். நீங்க வேணும் ஒரு பையன் இல்ல, நம்ம இப்ப பேச போறதுல நம்ம ஸ்டுடியோ முடிக்க யாராவது எம்சிகா வீட்டுல தான் போறாங்க. நீங்க சொல்லுங்க, நான் உருட்டி நீங்க சொல்லுங்க. நாடு ஓகே இல்ல ஆடையும் தலை கொடுத்து என்ன பண்ற? நீங்க இருக்கீங்க, நீங்க சின்ன வயசுல ஒரு பிள்ளை காதலிச்சிருக்கீங்க. ஆனா அது அப்படியே பிரேக் ஆகி கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க. ஆனா எப்பெல்லாம் அந்த பிள்ளை பத்தி நினைக்கிறப்ப அந்த மோகங்கள் ஒரு மாதிரி டிக்கிளிங் ஏதாவது ஒரு அது ஏன் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, ஏன் அந்த பாண்டிங்ஸ் இமோஷனல் அதுக்கு உருவம் இருக்கா? கிடையாது. அது எப்படி வேலை செய்யுது? சப்கான்ஷியஸ்லி யூ ஃபீலிங் தட். ஓகே, அது ஒரு உதாரணம். அதே மாதிரி செய்வனைகள் அப்படிங்கிறது we talk about frequency. ஃப்ரீக்வன்சின்னு சொன்னாக்கா சரி, ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வந்து 115.5 ஸ்ரம்பான்ல, அதே 115 கொண்டு போய் மிளாக்கால வச்சா அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ரேடியோ ஸ்டேஷன் கிடைக்குமா? வேற ஸ்டேஷன் கிடைக்கும். அங்கே மிளாக்கா போனால் அந்த ஃப்ரீக்வன்சி மாற்றணும். ஓகே, அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனின் எனர்ஜிலையும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்மளோட டிஸ்சார்ஜில் பதிவாக இருக்கும். அந்த உடலுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி தான், அதாவது எனர்ஜி ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறீங்களா, இது எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு உருவாகுது? நம்மளோட மென்டல் திங்கிங்கா, இல்லை இது நம்ம பிறக்கிறப்பே நம்மளுக்கு இருக்கிற அவுராவா, எனர்ஜியா, இது எதை பேஸ் பண்ணி அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வந்து உங்களோட ஓகே உங்களோடன்னு சொல்கிறப்ப வந்து உங்களோட தாட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு சொல்லுவோம். இன்டர்னல் சொன்னாக்கா யோர் தாட் ஃபார்ம்ஸ் யோர் டிஎன்ஏ. ஓகே, ஏன் அந்த டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாக்கா முன்னோர்கள் செஞ்ச பாவம் உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே, ஐம் நத்திங் டு இட் சோல் கர்மா, ஐம் டோட்டல் டாக்கிங் அபௌட் டிஎன்ஏ. அப்ப அந்த முன்னோர்கள் செஞ்ச கர்மா உனக்கு வரும்னா முன்னோர்கள் செஞ்ச நல்லதும் உனக்கு வரும். நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி கோயில் வச்சிருந்தா பேரன் ரொம்ப நல்லா இருக்கும். தாத்தா பாட்டி கோயில் அழிச்சிருந்தா பேரனோட வாழ்க்கை மோசமா போயிடும். ஏன் அது ஜம்ப் பண்ணி வருதுன்னா அந்த நடுவில் உள்ளவங்க இஸ் அ ப்ராசஸ், அவங்களுக்கு வர்றது ஃபுல்லாக உருவாகி வர்ற கருத்து தான் அந்த பாவம் வந்து சேரும். ஸோ அந்த மாரி தான் இருக்கு. அப்போ இன்டர்னல் அப்படிங்கிற பிரச்சனை அந்த ஃப்ரீக்வன்சி பற்றி பேசுகிறேன். இன்டர்னல் சொல்கிறப்ப நம்ம தாட் ஃபார்ம்ஸ், இன்னொன்று நம்மளோட டிஎன்ஏ. ஓகே, அதுதான் நம்ம இன்டர்னல். எக்ஸ்டர்னல் பண்ணுறப்ப எக்ஸ்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கிற என்வாயர்மெண்ட், நம்ம சாமி கும்பிட்றதா, நம்ம போகிற கலரா, சட்டையா, சுற்றி உள்ள ஆளா. சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், வெளியே வீட்டுக்குள்ள போனாலும் தெருவாயிடும். ஏன்னா அவனோட யார் சொல்றதுன்னு தெரியல, சொன்னாக்கா ஃபெமினிசம் வீட்டோட யாரோ கரெக்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவான். இது பேசுறது போய் மாதிரி இது பிடிச்சி அப்ப எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி. ஆனால் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், எனர்ஜி நல்லா இருக்கும், நல்ல வாசங்கள் இருக்கணும், நல்ல மலர்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல். அப்ப ஒரு மனிதன் வெளியாக இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. அப்ப இந்த எக்ஸ்டர்னல் சொல்றப்ப அந்த அவுரா, இது ரெண்டும் கலந்து தான் எவ்வளோ பெரிய அவுரா வருது. எவ்வளோ வெரி குட் அவுரால குட் பேட் கிடையாது, பிக் சைஸ் ஒரு ஸ்மால் சைஸ். இன்னொன்று வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் வரும், அதான் உங்க கலர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு அவன் வந்து வாரியராக இருக்கணும், அவனுக்கு வந்து ஹெவி கலர்ஸ் தேவைப்படும். அது பார்த்துட்டு உங்க கலர் ரொம்ப ஹெவியாக இருக்குது, டாக்காக இருக்குது, கெட்டவன்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் வாரியர், இது போலீஸ் எடிட்டர். அதே வந்து ஒரு குருவாக இருக்கலாம், டீச்சர், அதுக்கு லைட் கலர்ஸ் அப்படி தேவைப்படுது. அதுக்கு லைட் கலர் பார்த்து நீ ஒரு வீரியம் இல்லாதன்னு சொல்ல முடியாது. வாட் யோர் பேஸ் அதான். இது புரியுதுன்னா புரியுது. அதில் ஒன்று தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சியே நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் செய்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா உங்கள் டிஸ்சார்ஜ் எடுத்துக்குவோம். டிஸ்சார்ஜ்னா வேல் உள்ள முடிகள் உங்களோட அண்டர்கவன், உங்களோட உடம்புலேருந்து வெளியாக டிஸ்சார்ஜ். இதுதான் அதிகமாக செய்வாங்க உங்க சட்டை. ஏன்னா வேறு தான் இது படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. என்ன செய்யணுமா? ஸோ இது நான் சொல்றது ரொம்ப பேருக்கு அப்படிங்க இருக்கும். ஏன்னா இது செய்வனை செய்யறது எப்படி நீ இந்தியாவில் கற்றுக்கொண்டு இது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு மாடியூல் செஞ்சிருக்கேன். அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அப்ப உங்களோட டிஸ்சார்ஜ் எடுத்துட்டு போயிட்டு அந்த செய்வனை செய்யறதுக்கு ஒரு மாடியூல் இருக்கு.
அந்த மாடியூலில் அவங்களோட ஃப்ரீக்வன்சி, அது யோர் ஃப்ரீக்வன்சி, ஓகேயா? அதை எடுத்துகிட்டா என்றைக்கு வேணாலும் அது உங்களோட ஃப்ரீக்வன்சி தான். அதை எடுத்துகிட்டு நான் நிறையா செய்ய வேண்டியலாம் செஞ்சுட்டு திருப்பி போயிட்டு உங்ககிட்ட கொடுத்தாக்க நமக்கு ஒரு ஷீல்டு இருக்குல்ல, நம்ம அவரா இருக்குல்ல, எதையும் உள்ளுக்கூடாதுல, அது எதை உள்ளி கொடுனா நம்மளோட வேவ் லைன், நம்மளோட ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் திருப்பி உள்ளு கொடுப்பேன், நம்மளோட தான். அப்போ அந்த வேவ் லைன் உள்ளுக்கு அந்த தேவையில்லாத செய்வனைகளும் உள்ளுக்கு போது அது எங்கே உட்காருன்னா அது ஒயிட் லைன் அரவுண்டர்ஸ். கிரில்லியன் டிவைஸ்னு ஒன்று இருக்குது, என்கிட்ட அது இருக்குது. கிரில்லியன் கேமரான்னு இருக்குது. அதை நம்ம படம் முடிச்சோன்னா அவங்க சுற்றி என்ன கலர் அவரா, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குது, எவ்வளோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குது, அதெல்லாம் கால்குலேட். இப்போ மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நான் அது மூலிமா கல்குலேட் பண்ண முடியும். அப்போ செய்வனைகள் இருக்குன்னா ஒரு ஒயிட் லைன் அவரால், அவராக்கும் உடலுக்கும் நடுவில் ஒரு சூட்சமும் அங்கே வந்து அமுக்கிறோம். அது உடனே அடிக்குமா? அடிக்காது. இட் வில் வெயிட். ஒரு 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 செய்வனைக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ டூ, டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பவர் தே ஆர். நீங்கள் கேட்டீங்களா மோட கேள்வி, இது வேலை செய்தா இல்லையான்னு? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 70 to 80% மக்கள் இவன் செய்வனை செய்யலான்னு சொல்லி போய் கொடுத்து ஏமாந்து போயிருக்காங்க. நானும் ஒரு சாமியார் வேலை இல்லை, இது செஞ்ச ஒரு நல்ல இன்கம் வருதுன்னு சொல்லி நான் யாரும் படிக்க கிடையாது. இதுதான் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கு. செய்வனை செய்ய தெரியாது, சும்மா தெரியும் சொல்லி 2-3 மண்டோட எடுத்து வச்சுட்டு செய்வனை செஞ்சுட்டு இருக்கிறது அதிகமாக இருக்கு. அப்போ கம்பேக் டு ஸ்டோரி, அந்த ஒயிட் லைன் ஒரு வந்துருச்சுல, உங்களோட லோ ஃப்ரீக்வன்சிக்கு வெயிட் பண்ணும். எப்போ உங்களுக்கு வந்து டவுன் டைம் இருக்குது, அங்கே தான் வந்து ஜாதகம், நம்மளோட டைம் சரியா இல்லை, அதெல்லாம் வரும். சில பேருக்கு டைம் நல்லா இருக்குன்னா எவ்வளோ பெரிய சேவனை செஞ்சாலும் அது படிக்காது. பிகாஸ் வாய் யோர் எனர்ஜி இஸ் வெரி ஹை. அப்போ உங்களோட வேவ் லைன் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அது அட்டாக் பண்ணாது. இன்னொன்று, யாரெல்லாம் வந்து எனர்ஜி நல்லா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்காங்க, நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமாக சேவனை. ஓகே, இதை தடுக்க புரிஞ்சது வரைக்கும் எப்படி வேலை புரிஞ்சு. இப்போதான் இன்னொரு கேள்வி வந்து, இன்கேஸ் எனக்கு எலோன் மாஸ்கை பிடிக்கல, அவரோட திங்ஸ் எதுவும் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் வந்து இப்போ செய்வேன் ப்ராப்பராக ஒரு பர்சனை பார்த்து செஞ்சேன்னா எலோன் மாஸ்க்கு இப்போ ட்ரில்லியன்லேருந்து பில்லியனுக்கு வந்தார், பில்லியன்லேருந்து மில்லியனுக்கு வந்து வாய்ப்பு இருக்க மாட்டேன். இதுக்கு அடுத்த சாப்டர்ஸ் வர. ஓகே, ஒருவேளை எலோன் மாஸ்க் வந்து உங்களுக்கு வெரி க்ளோஸ், நீங்கள் எலோன் மாஸ்கோட பிஏ. ஓகே, அவரோட சட்டை கிடைச்சிருச்சு, எடுத்து போய் ஷேவ்லாம் செஞ்சிட்டீங்க. திருப்பி வந்து பவுடர் ஃபார்மாக, நார்மலி பவுடர் வாட்டர் அது ஃபார்மாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்து வந்து எப்படியும் சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க, எப்படியும் அவங்க உடம்புல சேர்த்துட்டீங்க. ஓகே, நீங்கள் செய்வனையிலேருந்து பொதுவாக யார் வேணாலும் ஈஸியாக தப்பிக்கலாம். 2 விஷயம், ஃப்ரீக்வெண்ட்டாக டெம்பிள் போகிறதுக்கும் டெய்லி மெடிடேட் பண்ணாலே உங்களுக்கு எந்த விதமான செய்வனையும் நடக்காது. எப்படி டாக்டர் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சின்னு சொன்னேன்ல, இன்றைக்கி உங்கள் ஃப்ரீக்வன்சி வந்து கத்தக்கா நம்போடைய சத்து லிமன் 115 இருக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டீங்க, எடுத்துகிட்டு ஒரு வாரம் நான் செய்வனை செஞ்சு கொண்டு வரேன். நீங்கள் டெய்லி மெடிடேட் பண்ணுறீங்க, திருப்பி வந்து உங்கள்கிட்ட வைக்கிறப்ப உங்களுக்கு செய்வனை பலிக்காது. பிகாஸ் வாய் நீங்கள் மெடிடேட் பண்ண என்ன ஆகுனா, உங்கள் சக்கராவும் நாடு சுத்திகளும் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்குள்ளே கூடாது. பிகாஸ் ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு, அது சொல்கிறதோ இதுதான். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எப்போதும் லோ எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் இந்த செய்வனைகள் படும். அப்பயும் தாண்டி உள்ளுக்கு வந்துச்சுன்னா நான் சொன்ன வேவ் லைனில் வெயிட் பண்ணி எப்போ நீங்கள் ஒரு டவுனாக இருக்கீங்களோ அப்போ தான் இம்பேக்ட் வரும். ஸோ இதுதான் வந்து செய்வினைகளோட சூச்சகம். இது செய்வினைகள். அடுத்தது வரும் ஏவல்கள்னு ஒன்று சொல்லுவாங்க. 2 வேற டாபிக், அது வேற டிபார்ட்மெண்ட். ஏதாவது கேள்வி இருக்காது? ஓகே டாக்டர், நம்ம ஏவல்கள் பேசுகிறவங்களுக்கு இந்த செய்வனைகள்லேயே எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ மாதிரி நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் 70% பேர் கொடுத்து ஏமாறுறாங்க அப்படின்னு. அப்போ இந்த 30% பீப்புள்கிட்ட வந்து கரெக்டான போய் ஆளுங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அப்படின்னா, ஏன் இந்த செய்வனை நம்புகிறாங்க, எதுக்காக இது செய்வனை அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மனிதர்கள் போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, கோபம் ஏன் வருதுன்னு தெரியுமா? எனக்கு நிறைய வரும். ஏன் வருதுன்னா சும்மா இருக்கிற நோடிட்டே தான் வரும். நம்ம பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலை, நம்ம நினைச்ச மாரி மற்றவங்க நடந்துக்கல, நம்மளோட பார்டரை தாண்டி எதெல்லாம் நடக்குதோ when you can't control get anger. ஓகே, அதேமாரி தான் எனக்கு ஏத்தாப்புல அவன் இல்லை, என்னை மீறி போகிறான், எனக்கு அது தேவைப்படுது, இவனை தள்ளி விடணும். அதாவது இந்த ஒரு மனிதன் செய்யும் ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டுமே தான் செய்வனை செய்வேன். இல்லாட்டி அவனுக்கு இருக்க மாரி அவளை போய் காசு கொடுத்து செய்வணும் செய்யணும். நீங்கள் இப்போ கேட்குற மாரி 30% வேலை செய்தானே. சில டிபார்ட்மெண்ட் நான் வந்து தைரியமாகவே சொல்லுவேன். ஒராங்காஸ்லி, ஓகே, அப்புறம் வந்து கேரளா. ஸோ இதெல்லாம் வந்து அனுபவத்து மூலியமாக நான் பார்த்துருக்கேன். எனக்கு செய்யல பார்த்துருக்கேன். ஓகே,
அப்புறம் வந்து தாய்லாந்து. ஸோ இந்த மாதிரி கெட்டது செய்யறதா இருந்தாலும் காஸ்ட்லியாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகி செய்யணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஏன் சார் இப்போ நீங்கள் வந்து கட்சியில் போக போகிறீங்களா பெல்ட்டில் போக போகிறீங்களா? அதான் டிஃப்ரென்ஸ். ஓகே அப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி செய்யறதுக்கு அதை நம்ம லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு போயிடலாம் டாக்டர். அப்படி இருந்தாக்கா மனசு நல்லா வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சில கேள்விகள். செய்வனைகள் வந்த கதை தெரியும் இல்லை அது கொஞ்சம் சொல்லுங்க. செய்வனைகள் வந்த கதை எப்படின்னா கருப்புகள்னு சொல்லப்படும். ஆதி காலத்துல கருப்புகள்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு இறை சக்திக்கு எதிர் சக்தியான ஒரு விஷயங்கள். அப்ப அதை நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா போது இந்தியாவுக்குள்ள போனா எல்லைக்காவல் இருக்கும், குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், கிராமத்து நடுவில் ஒன்று இருக்கும், எல்லைக்காவல்னு இருக்கும். அப்ப எல்லைக்காவல் கருப்பை விரட்டுவாங்க. அப்ப அட் த சேம் டைம் ஒரு குரூப் ஆஃப் பேட் பீப்புளையும் அந்த கிராமத்தை விட்டு அகற்றுவாங்க. அவங்க போயிட்டு இந்த கருப்பு கூட ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த தேவையில்லாத எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணி எடுத்துட்டு யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து கெட்டது செஞ்சாங்களோ அட்டாக் பண்ணுவாங்க. அதான் சரித்திரம். அப்போ காலப்போக்கில் வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. ஓகே டாக்டர், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு இன்னொருத்தர் மேலே கோவம், அவங்கள நான் ஏசணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனா நேராக போய் சேர்ந்துடும், அவங்க கேட்டுருவாங்க. வாட்ஸ்அப் மூலிமா இது போய் சேருது. இந்த செய்வனை எப்படி ட்ராவல் ஆகுது, என்ன ஒர்க் பண்ணுது, இங்கே என்ன நடக்குது, என்ன கேட்குறது அவங்க இமோஷனலாக இது செஞ்சுட்டு வந்தாங்க. இல்லை இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து செய்வனை செய்கிறாங்கன்னா என்ன நடக்குது, இப்போ வந்து அவரால் வந்து இன்னொரு ஆவியை கொண்டது விட போகிறாங்களா, இல்லை என்ன நம்ம மென்டலி மாற்றம் நடக்குமா, இல்லை நம்மளுக்கு கெட்டது நடக்குமா, ஆக்சிடென்ட் ஆகுமா, என்ன விளைவுகள் நடக்கும் இந்த செய்வனை மூலிமா? கேட்குறது செய்வனால என்ன நடக்கும். இப்போ சில பேர் செய்வனை வந்ததுக்கப்புறம் அவங்க இப்போ நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், யாரும் செஞ்சு போட்டாங்களா, நல்லா தான் இருந்தார், சீக்கில் விழுந்தார், அப்படியே ஹாஸ்பிட்டல் போனார், அப்படியே போயிட்டார். அவருக்கு செஞ்சு போனாலும் அவர் அப்படி தான் இருந்திருப்பாரு, அப்படி தான் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு, அப்படியே தான் போயிருப்பாரு. ஸோ இதில் எங்கே செய்வனை வந்துச்சு? ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், பெரும்பாலும் மனிதர்கள் அவங்களோட தவற மறைக்கிறதுக்கும் செய்வனையை யூஸ் பண்ணுறாங்க. சில நல்ல பிஸ்னஸ் பண்ணிருப்பான், திடீர்னு ஏதாவது ஒரு அவனோட கேர்லஸோ அவனோட அப்கிரேஷன் எல்லாம் பிஸ்னஸ் வீணாக போயிடும். ஏற்றுக்கொள்ள முடியாது, செய்வனை செஞ்சுட்டாங்க. ஆனால் நீ மார்க்கெட்டிங் பண்ணாமல் போச்சுன்னு நமக்கு தெரியாது. நான் யாரும் குறிப்பிட்டு சொல்ல, யூ மஸ்ட் விஜிலன்ட் ஆன் தட். அதுதான் பெரும்பாலும் ஆளும் சொல்கிறாங்க, நீ செஞ்சு போட்டாங்க, அதாவது இப்படி ஆகிட்டேன், எனக்கு மனசு நொந்து போச்சு, செஞ்சு போட்டேன். ஸோ அதாவது நீ நம்பிட்டு செஞ்சுட்டாங்கன்னு நான் செஞ்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது என்ன மாற்றங்கள், மோட்டிவ். இப்போ மோட்டிவ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் ஏ வந்து பிக்கு செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஏக்கு பி கிட்ட வந்து என்ன தேவைகள்னு ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த பிள்ளையை வந்து வசியம் பண்ணும் அப்படின்னா அந்த பிள்ளை வந்து இவங்களுக்கு வசியமாகும். அந்த மாதிரிலாம் மெத்தட் நிறையாவே இருக்கு. அதெல்லாம் வந்து டொக்கி நிறைய வித்துட்டு இருக்காங்க, அதுல போயிடுச்சு. ஸோ அப்போனா அவங்களோட நீட்ஸ் இப்போ வந்து அழியணும், சாவணும், எனக்கு அது வேணும், அவங்கள்ட்ட இருந்து அவங்கள மேனிப்புலேட் பண்ணணும்னா இந்த செய்வனையை யூஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஏண்ட் ரிசல்ட் தான் செய்வனை வந்து ஜென்சி மாரி நம்மளால சொன்ன மாரி ஏண்ட் ரிசல்ட் தான் தெரியும், எப்படி ப்ராசஸ் நடக்கும்னு தெரியாது. நீ வந்து அவன் வந்து இந்த பிஸ்னஸ்ல நொடிச்சு போகணும், அது எப்படி நடக்கும்னு தெரியாது. அவன் வந்து மென்டலி நடக்கலாம், அவன் சூழ்நிலை குடும்பம் அழிஞ்சு போகலாம், திடீர்னு ஒரு ஸ்கீப் வச்சுட்டு நாசமா போகலாம், எப்படி வேணாலும் நடக்கும், எப்படியாவது அழிஞ்சு போவோம். ஸோ ஏன் ரிசல்ட் தான் அவனுக்கு முக்கியம். ஸோ இப்போ எப்பயுமே கேட்குற பேசிக்கான கொஸ்டின், எனக்கு செய்வனை செஞ்சுட்டாலும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. நான் யூடியூப்ல பார்த்தேன், இந்த கலர் கண்ணு ஃபுல்லா கருவடையா இருக்கு, நீ தூங்க அடி கருவடையா ஆயிரும். கஷ்டப்பட்டு இருப்பேன், ஆல்ரெடி 99% கஷ்டப்பட்டு தான் இருப்பேன். ஆக்சுவலி செய்வனை செய்வது உண்மை இருக்கு. எப்படி வந்து ஜாதகம், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி எல்லாமே உண்மையோ அதே மாதிரி செய்வனையும் ஒரு சாப்டர் உண்மை. ஆனா எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்கன்றது கண்டுபிடிக்கணும்னா, பட் எனக்கு செய்வனை செய்யாம இருக்கணும்னா அதுக்கு நான் எப்படி அதை ப்ரிவென்ஷன் பண்ணிக்கணும்? நம்ம ரெண்டு டெக்னிக், பெஸ்ட் டெக்னிக். ஆல்வேஸ் மெடிடேட். நீங்கள் மெடிடேட் அப்படின்னு சொன்னாக்கா இறையை சார்ந்து மெடிடேட் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் காம். உங்களோட எம்டினஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தேவைகளோ அது நினச்சாக்கா உங்கள் பாடி ஃப்ரீக்வன்சி அழகாக இறங்கி உங்களோட சக்கரை லைன் ஆகிடும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃப்ரீக்வன்ஸாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எதுவுமே இல்லை, ஏன்னா கோயிலில் போய் பார்க்குறப்ப கோயிலோட நிறையா விஷயங்கள் இருக்கும். பள்ளிவாசல் போனால் எல்லாம் எந்த இதுக்கு போனாலும் எல்லாம் அதாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் சேம் தான். அது வந்து உங்களை எப்போதுமே வந்து
கிளைம்ஸ் பண்ணி கொண்டே இருக்கும். இதுக்கு தான் வந்து கோயில் கட்டி வச்சிருக்காங்க. போயிட்டு வாங்க, பொங்கு சோறு மட்டும் சாப்பிட்டு வராங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து போக. ஸோ இப்போ இந்த எபிசோடில் நம்ம வந்து செய்வனையை பற்றி பேசியிருக்கோம். இன்னும் செய்வனை பற்றி பல கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். டாக்டர் கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் ஆன்சர் பண்ணுங்க டாக்டர். ஏதோ அது நமக்கு வந்துடுவோம். நீங்கள் தெருவான கேள்வி இருந்தால் நாங்கள் டிலேட் பண்ணுறோம், நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண மாட்டோம். அதுக்கு ஸோ அடுத்த எபிசோடில் நாங்கள் ஏவலை பற்றி பேச போகிறோம்.